கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தையாக 1 கொரிந்தியர் 3:9 பவுல், நாங்கள் தேவனுடைய உடன் ஊழியக்காரர்கள் என்கிறார். தேவனுடைய கிருபையினாலே மாத்திரமே ஊழியர்கள் தங்களது பணிகளை தேவனுடைய கிருபையால் மட்டுமே நிறைவேற்றுகிறோம் என்கின்ற எண்ணத்தை கொண்டிருக்கின்றனர். தேவனுடைய உடன் வேலையாட்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதிலே பவுலும் பிற ஊழியர்களும் தங்களை ஒருங்கிணைத்து கொண்டுள்ளனர். அதே சமயத்தில் அவர்கள் தேவனோடு இணைந்து உழைக்கும் வேலையாட்களாகவும் இருக்கிறார்கள். தேவனுடைய பண்ணை. விசுவாசிகள் தேவனின் வயல் அல்லது பண்ணை போன்றவர்கள். அந்த பண்ணையிலே உடன் வேலையாட்களாக எங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையினாலே பணிகளை செய்கிறோம், நடுகிறோம், நீர் பாய்ச்சுகிறோம். ஆனால் அந்த ஆன்மீக பயிரை வளரச் செய்வது தேவன் மட்டுமே என்கிற நிலைப்பாடை பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மாளிகை. விசுவாசிகள் அனைவரும் தேவன் தன் பரிசுத்த ஆவியினால் வாசம் பண்ணும் ஆலயமாகவும் கட்டிடமாகவும், அதாவது மாளிகையாகவும் இருக்கிறார்கள் என்று பவுலடியார் இங்கே எழுதுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.